கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலையிலே நாம் எல்லாரும் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த நேரலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் அன்போடு வரவேற்கிறேன். நிச்சயமாக இந்த ஆராதனை உங்களுக்கு அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் ஆலயத்திலே இருந்து ஆண்டவரை பயபக்தியோடு கூட ஆராதிக்கிறதை போன்று நாம் இருக்கிற இடங்களிலே நாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டார் நிச்சயமாக பிதாவானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுதும் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். துதிக்க பாத்திர மகிமையோமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றோ ஆராதிப்போம். துதிக்க பாத்திர மகிமையோமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றோ ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பரலோக பிதாவே, உம்மை போல யாருமே கிடையாது. பரலோகத்திலும் பூலோகத்திலும் நீர் ஒருவரே ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், இருக்கிறவராய் இருக்கிறவர். உம்மை நாங்கள் ஆராதிக்க எங்களை தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே நீர் தேர்ந்தெடுத்தீரே உம்மை ஆராதிப்பதற்காக. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நேரலை மூலமாக நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பூட்டினால் ஒருவரும் திறக்க முடியாது, நீர் திறந்தால் ஒருவரும் அடைக்கவும் முடியாது. கர்த்தாவே, திறந்த வாசலை எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்தருளும். எல்லாரும் பயத்தோடு பக்தியோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு விரோதமாக இந்த வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், மாமிச கிரியைகள் செயல்பட முடியாதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தை இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் தெளிக்கிறோம். இன்னும் வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் துரிதமாய் வந்து பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. அற்புதங்களை நடத்துங்க, அதிசயங்களை நடத்துங்க. நான் உங்களை காணப்படுவேன் என்று சொன்னபடி அதிசயங்களை காணப்படுவீராக. எல்லா துதிகன மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஆவியானவருடைய ஆளுகைக்கு முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் நல்ல உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நம்முடைய நற்செய்தி எழுப்புதல் தேவாலயத்தின் சார்பாக நடைபெறும் இந்த ஓய்வு நாள் ஆராதனை தமிழுக்கு நேரலையில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை பார்க்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக, மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஷேர் பண்ணும்படி நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். Those who are watching this live, we request you all to share with others. மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆனந்தமான நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். எப்படிப்பட்ட பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி துதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி இந்த வேதம் சொல்கிறது. அப்படின்றால் என்ன? ஜெபிக்கும் பொழுது எந்நேரமும் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், துதிக்கும் போது கூட எப்பொழுதும் எந்த சமயத்திலும் அவரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, நம்ம ஆனந்தமா தேவனை துதித்து பாட போகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் கைதட்டி நாம் பாட போகிறோம். எந்த விதமான பயமும் இல்லாமல், கலக்கமும் இல்லாமல், ஆண்டவருக்குரிய பயத்தோடு, அவருக்கு
வேற எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லாபான் வீட்டிலே பல வருடங்களாய் யாக்கோபு தங்கியிருந்தார். லாபானையே நம்பிக்கொண்டிருந்த யாக்கோபுக்கு அதுவரை பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. ஆனால் யாக்கோபு என்கிற ஆற்றை கடக்கும் பொழுது ஒரு தேவனுடைய மனுஷனை, தேவனுடைய புத்திரனை அல்லது தேவனையே சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அவருடைய காலை பிடித்துக் கொண்டு சொல்கிறார், ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் ஒழிய நான் விட மாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் ஒழிய நான் விட மாட்டேன். ஏனென்றால் யாக்கோபுக்கு தெரிந்தது, இவரை தவிர என்னை ஆசீர்வதிக்க யாராலும் முடியாது என்று சொன்னார். இவரை தவிர, இதோ போகிறாரே இந்த தேவனை தவிர, இவருடைய காலை நான் பிடித்துக் கொண்டு நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் என்று சொல்லி அவர் பிடித்துக் சொல்கிறார், நீர் என்னை ஆசீர்வதிக்க விட்டால் ஒழிய நம்மை விடுவதில்லை. ஒரு நம்பிக்கை ஆசீர்வாதத்தின் மேல் அல்ல, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் மேல் இருந்தது. இன்றைக்கு அநேகருடைய நம்பிக்கை நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தின் மேல் இருக்கிறது, ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிறது, சம்பத்தின் மேல் இருக்கிறது, நம்முடைய பேர் புகழ் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இந்த யாக்கோபு, நான் ஆண்டவரை நம்புகிறேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். ஆபிரகாமும் அவ்வாறே ஆண்டவர் விசுவாசத்தை நம்பி வந்ததினால் தேசத்துக்கு தகப்பனாய் மாறினார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் யாரை நம்பிக்கொண்டிருக்க போகிறீர்கள்? இன்றைக்கு இந்த பாடல் நம்ம ஆண்டவர் பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே உண்மையே நம்பியுள்ள ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் நீங்க போகிறது, இந்த லாக்டவுன் எல்லாம் முடிய போகிறது என்று சொன்னால் நாங்கள் உண்மை நம்புகிறோம், மாற்றங்களை ஏற்படுத்துகிற தேவை நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி நம் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். உண்மையே நம்பி உள்ளோம் ஏசப்பா, நாங்கள் உண்மையே நம்பி உள்ளோம். நீரே எங்கள் ஜீவன், நீரே எங்கள் சத்தியம், நீரே எங்கள் வழி என்று சொல்லி நம் ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. நல்லா கை தட்டி உற்சாகமே பாடலாம் எல்லாரும். இயேசுவே துதிக்கிறோம். கை தட்டி உற்சாகமே பாடுவோமா? நீ
ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஆபத்து காலமெல்லாம் இயேசுயா ஆதரவாயிருப்பீர். சத்துருக்கள் எனக்கு முன்பாய் ஓடிட காண செய்வீர். சுகமலம் சேர்ந்து ஆபத்து காலமெல்லாம் இயேசுயா ஆதரவாயிருப்பீர். கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்வோம். சத்துருக்கள் எனக்கு முன்பாய் ஓடிட காண செய்வீர். நீரே ஜீவன், நீரே ஜீவன், நீரே சத்தியம், நீரே வழி ஐயா. நீரே ஜீவன், நீரே சத்தியம், நீரே வழி ஐயா. கைகளை உயர்த்தி ஆராதிப்போமா என்று சொல்லி, நீரே ஜீவன், நீரே சத்தியம், நீரே வழி ஐயா. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, நம்பிக்கையற்ற நிலைமை, யாரையும் என்னால நம்ப முடியல பிரதர் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வர. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை குறித்த ஒரு நிச்சயமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். ஆண்டவரே நன்றி அப்பா, நீரே எனக்கு ஜீவனா இருக்கிறீர், நீரே எனக்கு தகப்பனா இருக்கிறீர், நீரே எனக்கு எல்லாமா இருக்கிறீர். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றி துதிக்கும் பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஹல்லேலூயா. இருந்த இடத்துல அப்படியே எழுப்பி நிறுத்தலாம் அல்லது முழங்கால் படையலாம். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சிறு பிள்ளைகள் இருப்பீங்கன்னு சொன்ன எழுப்பி நிறுத்து பார்ப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பா. வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் எல்லாரும் எழுப்பி நிற்போமா? நாம் வீட்டில் இல்லைங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறோம். உங்கள் வீடு இன்றைக்கு ஆலயமாய் மாறி இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயமாய் மாறி இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. யோசுவாவின் நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, தேசம் அமைதலாய் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திற்கு மோசே மூலமாய் வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கான நிலங்களை, தேசத்தின் பங்குகளை யோசுவா பங்கிட்டு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த புத்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், யோசுவாவின் சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக எழுப்பின எத்தனை எதிரிகளாய் இருந்தாலும் அவர்களை இஸ்ரவேலின் கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? யோசுவா 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகாது இருப்பதாக, கர்த்தருடைய வழிகளிலே சரியாய் நடக்க வேண்டும் என்பதை குறித்து யோசுவாவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை யோசுவா மரணமடைந்து முன் பின்பற்றினார். வேதம் சொல்லுகிறது, யோசுவா 110 வயதுள்ளவராய் சந்தோஷத்தோடு மரணம் அடைந்தார். அவருடைய நாட்களிலே தேசம் அமைதலாய் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்கு நாம் தலைவர்களாக இருக்கிறோம். யோசுவாவுக்கு ஆண்டவர் அந்த தலைமைத்துவ பண்பை கொடுத்தார். அந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய கரம் யோசுவாவின் மேல் இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் இருந்தது. அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஏன் தெரியுமா? நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அவரை பற்றி நாம் நன்கு அறிந்திருந்தால் மாத்திரமே அவரை குறித்து நாம் பேச முடியும். அதே போல நம் தெய்வத்தை நாம் ஆராதிக்க, நம்முடைய போதகர் சொல்லுகிறது போல நம் தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து நாம் ஆராதிக்கும் பொழுது வித்தியாசமா இருக்கும் அந்த தேவனுடைய மகிமை. அதில் எத்தனை பேர் சொல்றீங்க, யோசுவாவின் நாட்களிலே அமைதியை உண்டு பண்ணின தேவன் என்னோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நான் ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Father. பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமை தேவன் அவர். தேவனை ஆராதிப்போமா? அவரை சுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, சுத்த தேவன் நீரே, வல்லமை
கர்த்தரை மட்டுமா நமக்கு செய்த நன்மைகள், கர்த்தரை மட்டுமா நம்ம நடத்தி வந்த விதங்கள், நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் கண்டிராத பல மரணங்கள் நம் தேசத்தை குலுக்கிக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அழுகை, எங்கு பார்த்தாலும் கண்ணீர், எங்கு பார்த்தாலும் மரணோலம், எங்கு பார்த்தாலும் நம்ம தேசம் பாழ்கடிப்புக்குள்ளாய் போய்கொண்டிருக்கிற சமயத்துல நம் ஆண்டவரை பார்த்து கதறி கொண்டிருக்கிற இந்த நாட்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஓ, சாதாரணமான ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்த இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை ஜெபிக்கிறவர்களாக, தேவ சமூகத்தை நோக்கி அபயம் எடுக்கிறவர்களாக, நம் தேசத்திற்காய் திறப்பிலே நிற்கிறவர்களாக, இந்த சுச்சுவேஷன்ல, இந்த பாடுகள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறாரு. ஒரு சாதாரண கிறிஸ்துவர்களாய் ஒரு காலத்தில் நம்ம இருந்தோம். ஆனா இந்த லாக்டவுனுக்கு பிறகு, இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு பிறகு நம்ம வீட்டுல இருந்தாலும் கூட நம் கர்த்தரை நோக்கி ஆராதிப்பது தடைபடவில்லை. நம் தேவனை
பண்ணார்கள், அப்படி பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை இந்த நாட்களிலே ஆண்டவர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு பெருக்கம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் கண்டு சொல்லுவோமே, நம்ம கையில காசு பணம் எல்லாம் இருந்தோம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொன்னார். பரலோகத்திற்கு நாம் தகுதி இல்லாதவர்களாய் போய்விடுவோம். நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றும்படி தம்முடைய கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தின தேவனை பார்த்து நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ ஆண்டவரே, ஒருவர் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே, எல்லாவற்றிலும் மேலான தெய்வம். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய வல்லமையும் பிரசனும் ஒவ்வொருவருடைய வீடுகளும் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றங்களையும் நம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதை குறித்து நாம் கலங்க வேண்டாம். இதை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்பட வேண்டிய நாட்கள் இது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களை உண்மையிலும் உடைய வல்லமையின் சத்துவத்தில் பலப்பட வேண்டிய குறித்த கிருபைக்காய் நாங்கள் நம்மை துதித்து நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனை வேலைக்காய் நாங்கள் நம்மை துதிக்கிறோம். நாம மகிமைப்படுவதாக தொடர்ந்து இருக்கிற வேலையை பொருட்படுத்திக் கொள்ளும்படி உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு ரட்சகரை விளையாட பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பை நல்லதுக்கு ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஆராதனையை ஆசீர்வதித்திருக்கிறார். நிச்சயமா என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலேயும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவரை ஆராதிக்க பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிறவர். ஆபிரகாமுக்கு எவ்வளவு அற்புதம் செய்தார் பாருங்கள். அப்படித்தான் யோசபாத் ராஜா ஆண்டவரை இக்கட்டான நேரத்தில் அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை அவர்களுக்கு செய்தார் என்று பார்க்கிறோம். ஒரு சேதம் இல்லாதவர்களுக்கு எதிரிகள் எல்லாரையும் நிர்மூலமாக்கி போட்டார். அப்படித்தான் ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓய்வு நாள்தோறும் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் நடுவிலே அவர் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். எல்லா நாட்களும் இருந்தாலும் அன்றைக்கு விசேஷமாக அவர் தேவாலயத்திலே வந்து தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை தேவாலயத்திலே இருந்து ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இருக்கிற இடத்திலே பயத்தோடு பக்தியோடும் இருந்து ஆண்டவரை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா ஆலயத்தில் இருக்கிறது மாதிரி நீங்க இருக்கணும். வரிசையா உட்கார்ந்து இருக்கணும். நல்ல ஆடைகளை அணிந்திருக்கணும். யாராவது நைட்டி எல்லாம் போட்டு வந்திருந்தா போய் மாத்திட்டு வந்துடணும். அரணிக்கர் எல்லாம் போட்டுட்டு வந்திருந்தா போய் மாத்திட்டு வந்துடணும். ஒரு ராஜாவை பார்க்கிறதுக்கு நம்ம எப்படி போவோம், ஒரு கல்யாண விருந்திற்கு நாம் எப்படி போவோம், அதே போன்று நாம் இந்த ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தினால், கனம் பண்ணினால், ராஜாவை கனம் பண்ணினால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு பெரிய அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஆகவே இந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் நமக்கு இது மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லி இருக்கிறார். அதனால இது ஒரு மனமகிழ்ச்சியாக நாளாக இருக்கிறதுனால நாம் எல்லாம் நல்ல சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான வேளையில இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற நீங்க யாராவது எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அவர்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். அருமையான சகோதரி வியோலா மார்ஷலுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். இந்த சபை ஆரம்பத்தில் இருந்து இந்த மகள் இந்த சபையில் நல்ல சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தில், வாலிபர்களுடைய ஊழியத்தில் இருந்து இன்றைக்கும் ஆண்டவர் சாட்சியாக ஊழியம் செய்கிறதை ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆக நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த மகளுக்காகவும் இந்த யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி இருக்கிறீர்களோ இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாட போகிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் இந்த வேளையிலே செபிக்க போகிறோம். துதிகளை மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் அருமையான பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்த வரும்போது நீர் அவர்களை விட்டு எடுபடாத பெரிய ஆசீர்வாதத்தினாலே, நித்திய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கிறீர் என்று பார்க்கிறோம். தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா. இந்த அருமையான மகள் பியூலாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இத்தனை ஆண்டு காலமாக நீர் அற்புதமாய் வழி நடத்தினீர். நீர்தான் பாதுகாத்தீர், நீர்தான் வழி நடத்தினீர். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்று சொன்னபடி எங்க பலத்தினாலே, எங்க பரிசுத்தத்தினாலே, எங்களுடைய ஆண்டவரே நேர்மையான வாழ்க்கையினாலே என்று நாங்கள் சொல்லவே எங்களுக்கு தகுதி இல்லை. நீர்தான் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களை நீர் ஆண்டவரை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இந்த பிள்ளை சிறு பிராயத்திலே இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளையாக உமக்கு சாட்சியாக ஜீவிக்க ஏற்படுத்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருஷத்தை அவளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. அவளுக்கும் அவளுடைய வீட்டார் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தருடைய பாதுகாப்பு பராமரிப்பு உங்களுடைய மகள் மேலே இருப்பதாக. ஏசாயா 58:11 சொல்லுகிறது போல கர்த்தர் நித்தமோனை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும்
வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி இருக்கிறபடி அவளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வருடத்திலே அவள் செய்ய போகிற கையில் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதித்துக் கொடுங்க. அவள் சபைக்கும் சமுதாயத்திற்கும் அவளுடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமான பிள்ளையாய் மாத்திரமல்ல, உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் நீர் எடுத்து உபயோகப்படுத்தும்படி உமது கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். ஏன்னா அவளை போன்று ஆண்டவரே, யாரெல்லாம் இன்றைக்கு கரங்களை உயர்த்தி இருக்கிறார்களோ பிறந்த நாளை கொண்டாடும்படி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஒரு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகள் மேலே தங்கியிருப்பதாக. படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு வேண்டிய எல்லா வாய்ப்புகளையும் வாசல்களையும் திறந்து கொடுப்பீராக. தடைகளை எல்லாம் மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொழில் செய்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தரணும். கர்த்தாவே, வருஷத்தை நீ நன்மையால் முடிசூட்டி கொடுத்து அவர்களுடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய்ப்பொழிய உதவி செய்வீராக. இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாளை நினைவு கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. கடந்த காலங்கள் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை அற்புதமாய் பாதுகாத்து அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தரணும். இந்த புதிய வருஷத்திலே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில இன்னும் உம்முடைய அன்பு மிகுதியாய் வெளிப்பட உதவி செய்யுங்க. உமக்கு ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க. உம்மை பின்பற்றி வர உதவி செய்யுங்க. கர்த்தாவே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய சமூகம் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக இந்த புதிய வருஷத்தை கடந்து சென்று நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னபடி தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிற அருமையான பிள்ளைகளை நீரே கரம் பிடித்து வழிநடத்துவீராக. எல்லா துதிகன மைமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் தாழ்மையோடு கஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். நாம் இந்த வேளையிலும் நம்முடைய தேசத்திற்காக நாம் செபிக்க போகிறோம். உலக நாடுகள் எல்லாமே கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்தரணும். நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிவிடாமல் போனால் நான் கொள்ளை நோயை அனுப்புவேன் என்று ஒரு இடத்திலே அல்ல, அநேக இடங்களிலே எங்களுக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த வேளையில உங்களிடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கு தயவு செய்யும். நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழிவிலகி போனோம். என்னுடைய நாமம் தடுக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், தேசத்தை நான் சுகமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறதுனால இந்த வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நெகேமியா ஜெபித்தார், நானும் என் ஜனங்களும் பாவம் செய்தோம். தானியேல் ஜெபித்தார், நானும் என் ஜனங்களும் பாவம் செய்தோம் என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையில எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உமது பிரியமில்லாமல் ஆண்டவரே நீர் காட்டிய வழிகளை விட்டு விட்டு நாங்கள் வழிவிலகி போனோம். ஆண்டவரே இயேசுவே, வழி தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய மந்தையை விட்டு தூரமாய் போய்விட்டோம். ஆண்டவரே இயேசுவே, உம்மை மறந்தே போனோம். ஆண்டவரே பிதாவே, அப்பா, உம்மை மறந்தவர்கள் எல்லாரும் தேவனை மறக்கிறவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவரே எங்களுக்கு வேதத்திலே நீர் எழுதி தந்தோம். இன்னும் மனம் திரும்பாதபடி ஆண்டவரே குடும்பத்திற்குள்ளே சண்டைகள், சகோதரர்களுக்குள்ளே சண்டைகள், சமுதாயத்திலே சண்டைகள், உற்றார் உறவினர்களுக்குள்ளே சண்டைகள். அப்பா அப்பா, கிருபையாய் இறங்கி இந்த தொற்று நோய் வந்தது ஆண்டவரே எங்களுடைய குறைவினாலே, குற்றத்தினாலே எங்களுக்கு வந்த தண்டனை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் மனம் திரும்புகிறோம். இந்த வேளையில ஆண்டவரே நீர் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். லேவியராகமம் 24ஆம் அதிகாரத்திலே நீ மனம் திரும்பாவிட்டால் நான் திரும்பவும் தண்டனையை அனுப்புவேன், நீ மனம் திரும்பாவிட்டால் நான் திரும்பவும் தண்டனையை அனுப்புவேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறீரே. இந்த வேளையில உடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் இயேசுவே பொல்லாத பாவத்தில் இருந்து மனம் திரும்பி உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள உதவி செய்யும். இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். ஆண்டவரே நீர் எந்த நிமிடமும் எந்த வினாடியும் நீர் இறங்கி வந்து விட முடியும். எங்களை அழைத்து செல்வதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் செய்வீங்க.
எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்கள், குறைவுகள், பாவங்களை நாங்கள் மன்னிக்கிறோம். நாங்கள் வெதுக்கப்படுத்தி விட்டோம், வெகுயரப்படுத்தி விட்டோம், உம்மை ஆள வைத்து விட்டோம் ஆண்டவரே. இந்த உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமாயிருக்கும். எப்பொழுதோ அவைகள் உன்னுடைய கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் உம்முடைய ஜனங்களை பார்த்து நீ அழுது கொண்டிருக்கிறேன். எங்கள் கண்களுக்கு ஆண்டவரே அவைகள் எல்லாம் மறைவாயிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீரே. எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆலயத்தில் எல்லாமே ஆராதித்துக் கொண்டிருந்தோம். ஆனா இன்றைக்கு நீங்க எங்க உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் வந்து எங்கள் அருகாமையிலே இருக்கிறீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் குற்றங்கள், குறைவுகளை மன்னிங்க. குற்றங்கள், குறைவுகளை மன்னிங்க. எங்கள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் கொல்லாத வழிகளிலே இருந்து நாங்கள் மனம் திரும்பினாதான் இந்த தேசத்திற்கு சேமம் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறதுனால ஆண்டவரே, பாவங்களை மன்னிங்கப்பா, பாவங்களை மன்னிங்க. யாருக்கெல்லாம் மன்னிக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் மன்னிக்க உதவி செய்யுங்க. யாரோடெல்லாம் சமாதானமா இருக்கணுமோ எல்லாரோட சமாதானமா இருக்க உதவி செய்யுங்க. உங்களுக்கு ஊழியர் செய்ய உதவி செய்யுங்க. உண்மையாய் உத்தமமாய் உங்களை பின்பற்றி வர உதவி செய்யுங்க. தகப்பனே, உமக்கு நன்றி. எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்திலே சாட்சி இல்லாததுனாலே, நாங்கள் வழிகளை விட்டு வழிவிலகி போனதுனாலே இந்த தேசமே பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே திக்குமுக்காடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேசம் பயங்கரமான பாவத்திற்குள்ளே கடந்து செல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாவ இச்சைகள் ஜனங்களை தங்களிடத்திலே இழுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கிருபையாய் இறங்கி எங்கள் தேசத்தை தண்டிக்காமல் எங்கள் தேசத்தில் உள்ள அதிகாரிகள் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் உம்மை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம், அனைத்து மாநில ஆண்டவரே முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம், அனைத்து மாநில ஆளுநர்களுக்காக ஜெபிக்கிறோம், அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரும் ரட்சிக்கப்பட நீர் சித்தமுள்ளவராயிருக்கிறீர். உண்மையாக அறிவை அடைய நீர் சித்தமுள்ளவராயிருக்கிறதுனால ஆண்டவரே, அதிகாரத்தில் உள்ள எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே ஊழல்கள் மலிந்து கிடக்கிற ஊழல்கள் எல்லாம் மறையட்டும். நீதியும் நேர்மையுமாய் ஆட்சி நடக்கட்டும் தகப்பனே. சேஷமாக இந்த சாராய கடைகள் அடைக்கப்பட்டது, அது நிரந்தரமாக எல்லா மாநிலங்களிலும் அடைபட்டு கிடப்பதாக. நீர் அடைத்தால் ஒருவரும் திறக்க முடியாது, நீர் திறந்தால் ஒருவரும் அடைக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறபடியே இந்த அருமையான வேளையில ஆண்டவரே, இந்த சாராய கடையில் இனி ஒருபோதும் திறக்கப்படாது என்று சொல்லும்படியாக உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூட்டுகிறோம். இந்த வேளையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. பொல்லாத பாவங்கள், சாபங்கள் எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு மறையட்டும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த தொற்று நோயிலிருந்து விடுதலை கொடுங்க. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த தொற்று நோய் அருகில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே ஆண்டவரே, வெளி மாநிலங்களிலேயும் வெளி தேசங்களிலேயும் ஆண்டவரே தங்கள் குடும்பங்களோடு கூட இணைந்து கொள்ள முடியாதபடி தத்தெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த ஊரடங்கு சட்டங்கள் சீக்கிரத்தில் தளர்த்தப்பட உதவி செய்யுங்க. தத்தெடுத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் துரிதமாய் வர உதவி செய்யுங்க. அவர்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுங்க ஆண்டவரே. நல்லவரே, அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. இன்று முதல் இந்த ஆண்டவரே, இந்த தொற்று நோய் எங்கள் தேசத்திலே ஒருவருக்கும் இனி பரவாதபடிக்கு ஆண்டவரே பரவிய ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சுகத்தை கொடுத்து காத்துக் கொள்வீராக. உங்களுடைய வல்லமையான கரம் இறங்கட்டும். இன்றைக்கு மருத்துவமனைகளிலே இருந்தாலும் வீடுகளிலே இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுடைய பிள்ளைகள் மேலே இறங்குவதாக இந்த வேளையில. அல்லேலூயா. இந்த வியாதியினாலே மாத்திரம், இந்த தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, பற்பல வியாதியிலே பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய சரீரத்திலே உள்ள எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் இப்பொழுதே அவருடைய சரீரத்தை விட்டு வெளியே கடந்து போ என்று கட்டளையிடுகிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் மேலே. உலக நாடுகள் முழுவதும் கலங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில உலக நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தொற்று வியாதி ஆண்டவரே உலக நாடுகளை ஒதுக்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில எல்லா ஜனங்களும் நோக்கி பார்க்க உதவி செய்யும். எந்த படைபலங்களும் உதவி செய்ய முடியவில்லை.
எந்த பணபலமும் உதவி செய்ய முடியவில்லை, எந்த பதவி பட்டங்களும் உதவி செய்ய முடியவில்லை. இது நீர் மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. நீரே தேவன். எல்லா ஆளுகைகளுக்கும் எல்லா அதிகாரங்களுக்கும் எல்லா வல்லமைகளுக்கும் மேலான ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சிறு கிருமியை அனுப்பி ஆண்டவரே உலகத்தையே கலக்க வைக்க உங்களுக்கு வல்லமை உண்டு என்பதை எல்லா வல்லவர்களும் அறிந்து கொள்வார்களாக. இந்த வேளையில் தேவன் சேவிக்கிறவராயிருக்கிறேன். உமக்கு நன்றி. எல்லா தேசங்களிலும் ஆண்டவரே இந்த தொற்று நோயிலிருந்து உடைய ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. எல்லா தேசத்தில் உள்ள ஜனங்களும் உம்மை நோக்கி பார்த்து ரட்சிப்படைவார்களாக. பூமியில் உள்ளவர்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடியே உடைய ஜனங்கள் உம்மை நோக்கி பார்த்து இந்த ரகசியத்தை அறிந்த இந்த நாளில் ஆகியோரும் தங்களை ஒப்புக் கொடுத்து நீரே மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அபரிதமாய் நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே உடைய காக்கும் கரங்களினாலே இந்த தொற்று வியாதிக்கு நீர் விலக்கி காத்துக் கொள்ளும்படி உடைய அன்பு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு உலகமெங்கிலும் உள்ள தாய்மார்களுடைய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் அறிகிறோம். நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த தாய்மார்களுக்காக அவர்களுடைய சேவைகள் மகத்தானவைகள். அவர்களுடைய சேவைகளைப் போல யாரும் செய்து கொள்ளவே முடியாது. தாயைப் போல தகப்பன் மாறவே முடியாது. தேவாதி தேவன் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அருமையான தாய்மார்களை கொடுத்ததற்காக எல்லா பிள்ளைகளும் எல்லா கணவன்மாரும் உங்கள் கரங்களை உயர்த்தி மனைவிமார் செய்த நல்ல நற்கிரியைகளுக்காக இந்த தாய்மார்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எத்தனையோ தகப்பன்மார் எத்தனையோ பாவங்களுக்கு அடிமைப்பட்டு விட்டு போய்விட்டார்கள். ஆனால் அந்த தாய்மார்கள் தான் அவர்கள் தங்களை தியாகம் செய்து மெழுகுவர்த்தியை போல உருகி பிள்ளைகளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த கணவனை நல்வழிப்படுத்தினார்கள். இந்த குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பாய் செய்திருக்கிறார்கள். அருமையான தாய்மாருக்காக அல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில எல்லா தாய்மார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக இந்த திருச்சபையில் உள்ள தாய்மார்கள், இந்த நாளின் ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற தாய்மார்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு ஆற்றிய பணிகள் ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக ஊழியம் செய்த ஊழியங்கள், சமுதாயத்திற்கு ஆற்றிய நற்பணிகள் எல்லாவற்றிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நீர் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறதுனாலே நிச்சயமாய் உண்மையாய் உழைத்த இந்த அருமையான தாய்மார்கள், உண்மையாய் ஊழியம் செய்த அருமையான தாய்மார்கள் ஆண்டவரே, இரவென்று பாராமல் பகலென்று பாராமல் உம்முடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்ட மரியாதைகளைப் போல ஏராளமான தாய்மார்கள் உண்டு. ஆண்டவரே இயேசுவே, உம்மை பின்பற்றி வந்த தாய்மார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்த தாய்மார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. உம்மை மறந்த தாய்மார்களும் உண்டு, தங்களுடைய சுயபலத்தில் நிற்கிற தாய்மார்களும் உண்டு. எல்லா தாய்மார்களும் ஆண்டவரே, ஒரே தகப்பனாகிய எங்கள் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, தாய்மார்கள் நினைத்தால் குடும்பத்திலே சமாதானத்தை கொண்டு வர முடியும். தாய்மார்கள் நினைத்தால் சமுதாயத்திலே சமாதானத்தை கொண்டு வர முடியும். தாய்மார்கள் நினைத்தால் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு அவர்கள் கருவியாக முடியும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற எல்லா தாய்மார்கள் மேலும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் வருவதாக. அவர்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை அவர்களுக்கு செய்யும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. கிருபையை கொடுங்க. ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வைத்திருப்பது அந்த குடும்பத்தை கட்டுவதற்காக, ஒவ்வொரு சபையிலையும் வைத்திருப்பது அந்த சபையை கட்டுவதற்காக, ஒவ்வொரு சமுதாயத்திலையும் சமுதாய பணிகளை செய்வதற்கு வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, இந்த திருச்சபையில இருக்கிற எல்லா தாய்மார்களையும்
நீங்க விசேஷமாய் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க இனி ஒரு நாட்களிலே அவர்கள் குடும்பமாய் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க. அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்க. அவர்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து அவர்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உலகம் எங்கும் உள்ள தாய்மார்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உள்ள தாய்மார்களுக்காக நன்றி. எங்கள் திருச்சபையில் உள்ள தாய்மார்களுக்காக நன்றி. எங்கள் உற்றார் உறவினர்களில் உள்ள தாய்மார்களுக்காக நன்றி. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாய்மார்களை விசேஷமாய் அவர் ஆசீர்வதிப்பார். கடைசி வரைக்கும் மரியாதை கைவிடாமல் இதோ மகன் அதோ தாய் என்று சொல்லி அதை பொறுப்பாய் அவர் செய்தார். அப்படி போல தாயை கனம் பண்ணிய கர்த்தராகிய இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிற தாய், பிள்ளைகள் மறந்து விட்டார்களே என்று சொல்லி வருத்தோடு இருக்கிற தாய்மார்கள், உங்கள் கண்ணீரை எல்லாம் இயேசு காண்கிறவர். இன்றைக்கு அற்புதம் செய்வார். கல்மனம் படைத்த பிள்ளைகளுடைய இருதயத்தை இன்றைக்கு கரைய செய்து இன்றைக்கு உங்களோடு கூட மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். நாம் எப்பொழுதும் வேதத்தில் இருந்த ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வரை. மீண்டுமாய் சொல்கிறோம். 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் முடிகிறது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். சாலமோன் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற வம்சங்களின் தலைவராகிய சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல் அனைவரோடும் பேசி அவனும் அவனோட கூட சபையார் அனைவரும் கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போனார்கள். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரியாத் யாரீமில் இருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்திரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது. ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்துக்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையோரும் அதை நாடி போனார்கள். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தரின் சன்னதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். அந்த ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரே, என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்குமரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற உன்னுடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றார். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகஞ்சரின் பிராணனையும் நீடித்த ஆயுளையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் இல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களை பார்க்கிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களை பார்க்கிலும்
இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். இப்படி சாலமோன் கிபியோனில் இருக்கிற மேட்டிற்கு போய் ஆசரிப்பு கூடாரத்தின் சந்ததியில் இருந்து எருசலேமுக்கு வந்து இஸ்ரவேலை அரசாண்டான். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் எனக்கு வெற்றி. தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நிச்சயமாய் நமக்கு தோல்விகள் வந்தாலும் கூட அவைகள் வெற்றியின் படிகள் தான். ஆகவே இந்த அருமையான நல்ல கால வேளையிலே நாம் எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விசுவாசத்தோடு, நீர் என்னோடு கூட இருக்கும்போது எனக்கு எப்பொழுதும் வெற்றி தான். ஆண்டவர் சாலமோனோடு கூட இருந்தார், ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தார். எத்தனை தோல்விகள் பாடுகள் இருந்தாலும் அவர்களுக்கு வெற்றியாகவே அது அமைந்தது என்பதை பார்க்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நாம் இந்த வேளையில் வேதத்திற்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். இன்னும்
ஆலயத்திற்கு செல்ல முடியலையே, இன்னும் பணிகளுக்கு செல்ல முடியலையே, இன்னும் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் செய்ய முடியவில்லையே, வெளியே போக முடியலையே, ஊருக்கு போக முடியலையே என்று சொல்லி தேய்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் சீக்கிரமாய் முடிவு வரும். சீக்கிரமாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் நான் சீக்கிரமாய் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறதுனாலே அவர் சீக்கிரமாய் செய்வார். பயப்படாதீங்க, இது எல்லாமே முடிந்து போகும், இது எல்லாமே கடந்து போய்விடும், இவைகள் ஒன்றும் நிலைத்திருக்க போகிறதில்லை. அவர் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு வெளியரங்கமான பலனையும் கட்டளையிடுவார். உங்களை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, நான் உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவன் அவர் வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் எவ்வளவு பெரிய பெருமையை நமக்கு தந்திருக்கிறார் பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்களா? நல்ல சிரிச்ச முகத்தோடு கூட சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் வேதத்திற்கு நேராக கடந்து செல்வோம். இந்த மாத வாக்குத்தத்த வசனங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்தம் வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவர் தம்முடைய உள்ளத்திலே உள்ள பாரங்களை, ஆண்டவர் தமிழத்திலே உள்ள எல்லா ரகசியங்களை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அதனாலே அவர்களுடைய சீஷர்களிடத்திலே அவர்கள் கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ, அவர்கள் ஆதங்கத்தோடு அடுத்து என்ன நடக்க போகிறது என்று நினைத்து கேட்கிறார்களோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருப்பார் என்று சொல்லி அவர்கள் தட்டி கழிக்கிறார்களோ தெரியாது. ஆனா சரியா கேட்டது மாதிரியும் தெரியல. இன்றைக்கு இருக்கிற நிலைதான் அன்றைக்கும். ஆனா சரியா கேட்டிருந்தா அவங்க என்ன செய்திருப்பாங்க? 3வது நாள் ஆயத்தமா இருந்து அவர் உயிர் திறந்தார் சொன்ன உடனே ஓடி அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்து அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? காரியங்களை மாறுதலாக செய்திருந்திருப்பார்கள். மறந்து போயிட்டாங்க, கவனமாக கேட்கல, இது இப்படி நடக்கும்னு அவங்க நினைக்கல. அவங்க கர்த்தர் காரியங்களை மாறுதலாக செய்து கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. என்ன 2 மாசத்துக்கு மேலாச்சு, வேலையும் கிடையாது, 2 மாசத்துக்கு மேலாச்சு, தொழிலும் கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது அப்படின்னு சோர்ந்து போயிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்தவர், உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன சொல்கிறீர்? அவருடைய பாதத்தை அண்டிக் கொள்வதற்கு தான் இந்த தடை உத்தரவு சட்டங்கள் எல்லாம். எங்கே போகாம அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதற்கு தான் ஆண்டவர் நமக்கு இந்த வாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை நாம் உபயோகப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் எல்லா இடத்திலும் வெற்றி தான். இந்த தடை உத்தரவு, இந்த தடை சட்டத்தை நாம சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து இதனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் யாரிடத்திலே நான் பேசுவேன், யாரிடத்திலே பேசுவேன், யார் என்னுடைய வார்த்தைகளை கேட்பாங்க? கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஜெபம் பண்றதுக்கு. ஆனால் கேட்டு அதன்படி செய்கிறவர்களே ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதுதான் தம்முடைய சிஷ்யர்களுக்கு அவர் போதித்தார். இந்த வேளையில் ஆண்டவருடைய கருத்தை நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் கூட பேசுங்க, நான் நீங்க சொல்றது மாதிரி நான் செய்கிறேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த நாளின் ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். நீங்க அதன்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. அன்பினால் செய்யப்படுகிற கிரியைகள் தான் அவைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கும். ஆண்டவருடைய கருங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? என் கூட பேசுங்க, கொஞ்ச நேரம் என் கூட பேசுங்கப்பா, நான் கேட்குறேன் அப்படின்னு ஆண்டவருடைய கருங்களை ஒப்பு கொடுப்போமா? இந்த இன்னல்கள், இக்கட்டுகள், நெருக்கங்கள், பாரங்கள் இவைகள் எல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்கு ஒரு வழி பிறக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றதுக்காக நான் உங்க கூட பேச போகிறேன் அவர் சொல்லுகிறார். ஆனால் நமக்கு நாம் அதை கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கோம். ஆண்டவருடைய கருத்திலே நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இதயம் திறந்து பேசிட நீர் வேண்டும், இனிய வார்த்தைகள் சொல்லிட நீர் வேண்டும். இதயம் திறந்து பேசிட நீர் வேண்டும், இனிய
ஆண்டவரே எனக்கு எல்லாமே தெரியும், என் கூட தான் ஆண்டவர் பேசுவாருன்னு சொல்லிட்டு இருந்தா கூட அவங்களை எல்லாம் தாண்டி அந்த சின்ன பையன் கூட போய் பேசுனீங்களே, அவனை தட்டி எழுப்பி சரியா கூட விவரம் தெரியாம இருந்த அவனோட பேசுனீங்களே. எங்களுக்கு நாங்களும் அப்படித்தான் ஆண்டவரே, சரியா எங்களுக்கு விவரம் தெரியல ஆண்டவரே, எங்க கூட பேசுங்கப்பா பேசுங்க. இவன் தான் செய்வான் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் கூட பேசுனீங்க, அவன் அப்படியே செய்து முடிச்சுட்டாரு. அதுபோல நாங்களும் உடைய வார்த்தைகளை கேட்டு அதுபடி செய்ய எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆவியானவர் பெரிய செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நான் இப்போ உங்க கூட தான் இருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதை நாம பார்க்கிறோம். அதுதான் கடந்த 2 வாரங்களாக நம்ம பார்த்தோம். அவர் நம்ம கூட இருப்பதற்கு முதலாவது நம்மிடத்துல என்ன வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்துல தாழ்மை வேண்டும் என்று சொல்லி நாம் முதலாவது நம்ம பார்த்தோம். 2வது நம்மிடத்துல கீழ்ப்படிதல் இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப ஈசாக்குடைய வாழ்க்கையிலே நம்ம பார்த்தோம். அவர் என்ன செய்கிறார்? தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அதனாலே அவர் என்ன செய்கிறார்? எகிப்துக்கு போகிறோம் என்று சொல்லி, ஏன்னா எகிப்து தான் நல்ல சௌகரியமான இடம், நல்ல லேட்டஸ்டா எல்லாமே அங்கதான் இருக்கும், பாவம் நிறைந்த இடம், நல்ல ஒரு லக்ஸூரியஸ் செழிப்பான ஒரு இடம், ஏன்னா நைல் நதி எல்லாம் அங்கதான் ஓடுது அப்படின்னு நினைச்சிட்டு இவர் பிளான் போட்டு இவர் ஜெபம் பண்ணல, இவர் போட்டு கிளம்பி போயிட்டாரு. ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு? அப்பா நீ எகிப்துக்கு போகாத, நீ இப்ப போற வழியில இருக்கிற கேரார்ல நீ இருந்து போ அப்படின்னு சொன்னாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லல, இல்லப்பா அங்கதான் நல்லா இருக்குது, நான் ஒரு இடத்தை சூஸ் பண்ணி இருக்கிறேன், நான் சொல்லி இருக்கிறேன், நான் அங்கதான் போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லல. ஈசாக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் கீழ்ப்படிந்து 26ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 26:6 சொல்லுகிறது, ஈசாக்கு கேராரிலே தங்கி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ததுனால ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அவன் அந்த தேசத்திலே 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 100 மடங்கு பூரண ஆசீர்வாதம். அப்பொழுது எதிரிகள் எல்லாம் வந்து பார்த்தார்கள், இவன் இன்னொரு தேசத்திலே வந்து இங்க இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறானே என்று சொல்லி அவர்கள் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவருடைய விருப்பமெல்லாம் அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறபடி, நான் போவேன், நான் போயிட்டு அப்புறம் நீங்களும் எங்க கூட வந்து சேருங்க என்று சொல்லவில்லை. நான் போய்விட்டு திரும்ப வருவேன், நான் போய்விட்டு நான் திரும்ப வருவேன், வந்து உங்களை என்னிடத்திலே நான் சேர்த்துக் கொள்வேன். ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு அனுகூலமாக இது மாறிவிடும். இது ஒரு ஆயத்த காலம். இந்த தடை உத்தரவு சமுதாயத்திலே அல்லது அரசாங்கத்திற்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது ஆயத்தப்பட வேண்டிய ஒரு காலம். ஆண்டவர் நல்ல அருமையாய் ரகசியமாய் இதெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு இங்க வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது ஒரு ஆயத்தம். நான் போயிட்டு திரும்ப வருகிறதுக்குள்ள நீங்க எல்லாம் ரெடியா இருங்க, ஆயத்தமா இருங்க என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் அங்கே ரகசியமாய் பார்க்கிறோம். நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோடு கூட நான் சேர்த்துக் கொள்வேன், என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். இன்னைக்கு நீங்க எந்த நாட்டிலே இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் ஒருவேளை அந்த நாட்டிலே இருக்க வாய்ப்பு இருந்தால் இருக்கலாம், ஆனால் இல்லாவிட்டால் உங்கள் சொந்த நாட்டிற்கு நீங்க வர வேண்டியது இருக்கும். ஆகவே சொந்த நாட்டிலே வந்தாலும் கூட அதுவும் நிரந்தரம் கிடையாது என்பதை பார்க்கிறோம். That too is not a permanent place. அதனால வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய குடியிருப்பு இங்கே இல்ல, பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த பரலோகத்திற்கு கொண்டு போவதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார், நீங்க எனக்கு சேவை செய்தீங்க, இந்த 3 ஆண்டு காலம் என் பின்னாலே வந்தீங்க, நான் சொன்னதெல்லாம் செய்தீங்க, அதனால நான் எங்க இருக்கிறேனோ அங்க நீங்களும் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஒருவேளை நீங்க உங்க விருப்பம் போல நீங்க கடந்து போயிருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி? நான் இருக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க. அது எகிப்தை விட சூப்பரா இருக்கும், அது அமெரிக்காவை விட சூப்பரா இருக்கும், அது இங்கிலாந்தை விட சூப்பரா இருக்கும். அதுல கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது. வேலை போயிடுமோ தொழில் போயிடுமோன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க சொந்த நாட்டுக்காரங்களை எல்லாம் வந்து நீங்க திரும்ப கூப்பிட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. நீங்க பெர்மனண்டா, that is your permanent abode
நோ நீட் டு worry. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நாடு இந்த நாடு அல்ல, நம்முடைய நாடு அங்க இருக்குது. ஆண்டவர் அதை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். சீக்கிரமாய் திரும்ப வருவார். நாம் இப்பொழுது ஆயத்தமாகி கொள்ளணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு கூட இருந்தால் நாம் நிச்சயமாய் ஆயத்தமாய் இருப்போம் என்பதை பார்க்கிறோம். அவர் நம்மோடு கூட இருந்தார். ஆகவே அங்கே ஈசாக்கு எகிப்திலே அங்கே கேராரிலே தங்கியிருந்தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒவ்வொருவரையும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பரிசுத்த பவுல் ஆண்டவரை சந்தித்தார். ஆண்டவர் பரிசுத்த பவுலை சந்தித்தார். ஆண்டவர் உடனே பவுல சொன்ன, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி வாழ்க்கை மாற ஆரம்பித்து விட்டது. ஆகாரோடு கூட பேசினார். எங்கே போகிறாய் ஆகாரே? நீ எங்க போகிற? உன்னுடைய நாச்சியாரை விட்டு எங்கே போகிறாய்? ஐயோ, பயங்கரமான நெருக்கடி. நான் தனியா போயிட்டு நான் எப்படியாவது நான் படைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. ஓ நாச்சியாரண்டே போ. இன்னைக்கு உன் குடும்பத்தை விட்டுட்டு நீ எங்கேயாவது போயிருந்தா, உன்னை இந்த குடும்பத்தை கட்டுவதற்காக, உன்னை இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக சில பாடுகள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா இன்னைக்கு நீ அனுபவிக்கிறதை விட நீ உன்னுடைய குடும்பத்தை கட்டுவதற்காக ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே இருந்தா நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும். ஆகார் திரும்ப போய் அந்த இஸ்மவேல் 19 வயசாகிற வரைக்கும் அங்கே இருந்தான் என்று வேதத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. எத்தனை ஆண்டுகள் இருந்தார்? 19 ஆண்டுகள் அங்கே இருந்தார். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இஸ்மவேலை நான் ஒரு பெரிய சாதியாக போகிறேன். இது இவளுக்கு தெரியாது. ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். உன்னை இந்த வீட்டிற்கு கொண்டு வந்திருப்பது, உன்னை இந்த சபையில வைத்திருப்பதற்கு, இந்த சமுதாயத்திலே உன்னை ஒரு கிறிஸ்தவனாக வைத்திருப்பதற்கு ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆகவே ஆண்டவர் யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் மாறியது என்பதை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். தாவீதை சந்தித்தார். தாவீதுடைய வாழ்க்கை ஆடு மேய்க்கிறதிலே இருந்து அரண்மனை வாழ்க்கைக்கு மாறியது என்பதை நாம் பார்க்கிறோம். பேதுருவை சந்தித்தார். பேதுருவினுடைய வாழ்க்கை மாறியது. எல்லாவற்றை விட்டுவிட்டு அங்கே வந்து விட்டார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். உங்களுடைய வழியை சிந்தித்து பாருங்கள். திரும்ப திரும்ப ஆகாயிலே சொல்கிறார், தீர்க்கத்தை சொல்கிறார், உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சரியா இருந்தா சரி, ஆனா உங்க வழி சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சா டுடே இஸ் தி டே ஆஃப் சல்வேஷன். இன்னைக்கு நீங்க திரும்பி இருங்க. அது எப்படிப்பட்ட அது முள்ளு நிறைஞ்சதாக இருந்தாலும் சரி. ஆகாருக்கு தெரியும் அங்க போனா இந்த நாச்சியார் திரும்ப நம்மள ஒரு மாதிரி தான் செய்வா சொல்லுவா அப்படின்னு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்ப வா, நீங்க திரும்ப வந்துருங்க, இதோட இதா வந்துடலாம். ஆகவே ஈசாக்கு ஏதோ நான் கொஞ்சம் பார்த்துட்டு வர்றேன்னு கூட போகல. ஆண்டவர் சொன்னா நீ இங்கே இரு அப்படின்னாரு. அவர் அங்கே இருந்தார். அவருக்கு தெரியாது இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை பெரியவன் ஆக்கினார் என்று சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருந்து இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவர் உங்களை பெரியவனாக்க போகிறார், பெரியவங்களாக்க போகிறார். வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல, மின்சார கட்டணம் டேட்டெல்லாம் கழிஞ்சு போச்சு, இன்னும் ஃபைன் தான் போடுவாங்க அப்படிங்கிற இப்போ வாரத்தோடு இருக்கிறீங்க. இன்னும் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படலை, வாங்கினதை கொடுக்க முடியலை, பல சாக்கு போக்கள் எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னும் வேலை தொடங்கலாங்க, எப்படி இருக்குமோ இதையெல்லாம் நான் எப்படி சமாளிக்கணும் என்னும் தெரியல. ஒரு பக்கம் டாக்டரை பார்க்க போகணும், இன்னொரு பக்கம் ஊருக்கு போகணும். இப்படி பல தேவைகள் மத்தியில் இனி நான் இருக்கிறதை விட நான் இல்லாமல் போயிருக்கிறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு கூட நினைக்க தோன்றும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை தள்ளாட விட மாட்டார். அவருடைய கிருபை எதுவும் மாறாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருந்தாலும் சரி, ஆண்டவரை மறுதலித்து போயிருந்தாலும் சரி, ஒரு பின்மாற்றத்திற்குள்ளே போயிருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை திரும்பவும் அழைக்கிறார். மகனே என்னிடத்திலே வா, மகனே என்னிடத்திலே, மகளே நீ திரும்ப என்னிடத்திலே வந்து விடு. இது கிருபையின் காலம். ஆகவே வாழ முடியுமா, நான் ஜீவிக்க முடியுமா என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. வாழ வைக்கிற ஒருவன் இருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டார், ஒரு நாள் கைவிடவே மாட்டார். இப்படியே திரும்பி வந்துடலாம். வாழ முடியுமா என நான் நினைத்த நேரம் உண்டு, என்ன செய்வேனோ என நான் பயந்த நேரம் உண்டு. வாழ
கிடையாது, அவர் நண்பர் கிடையாது, அவர் நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன். என்ன சூழ்நிலையில இருந்தாலும் வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு நிற்கும் போதும் சரி, எல்லாரும் கைவிட்டாங்களா, பிள்ளைகள்லாம் கைவிட்டாங்களா, மருமக்கமாரெல்லாம் கைவிட்டாங்களா, பேர பிள்ளைகள்லாம் கைவிட்டாங்களா, உறவினர்கள் எல்லாம் கைவிட்டாங்களா, எல்லாருமே போயிட்டாங்களா? கவலைப்படாதீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் உங்களை விட்டு போகவே இல்லை. நீ வாழ முடியுமா, என்ன கற்பனை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற, நான் எங்கே ஓடுவேன், எனக்கு ஒதுக்கு ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போகாது. இது எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆனால் உன்னுடைய கரம் பிடித்தவர், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்கிறார். தாங்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் தான் நாம் வந்திருக்கிறோம். கவலைப்படாதீங்க, எல்லாமே மாறி போய்விடும். ஆகவே இந்த நாளில கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நம்ம பாடியதை போன்று நமக்கு வெற்றி தான். கர்த்தர் நம்மோடு கூட இல்லைன்னா நமக்கு தோல்விதான். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. அநேக நேரத்துக்கு தெரியல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உங்க கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி நல்லா கையை பிடிச்சு சொல்லுங்க. நாம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 9ஆவது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், நான் மோசேயோடு கூட இருந்தது போல. அங்கே யோசுவாவுக்கு சொல்லப்படுகிறது, ஆண்டவர் சொல்கிறார், நான் மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு திரும்பவும் திரும்பவும் சொல்கிறதை பார்க்கிறோம். நாம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 2வது வசனம் 23வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆமா, மோசேயோடு கூட இருந்ததுனால மோசே அவர் வெற்றிகரமாய் அவருடைய பணியை செய்து முடித்து விட்டார். 6 லட்சம் ஜனங்களை வழி நடத்துகிறது என்பது சாதாரணம் அல்ல. ஆண்டவரே, இவங்களை நடத்தவே முடியாது என்கிற தீர்மானத்துக்கு வந்துட்டார். என்ன எடுத்துக்கிட்டுங்க, என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கேன்சல் பண்ணிருங்க, கிறுக்கி போட்டுருங்க, எனக்கு இதுக்கு மேல முடியாது. அப்படி ஆண்டவருக்கே முடியல, பொறுக்கல, அவரே நான் அழிச்சு போட போறேன் அப்படின்னு சொன்னாரு. இவர் ஒரு மனுஷன் தானே, 6 லட்சம் ஜனங்களை அவ்வளவு தூரம் வழி நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தர் மோசேயோடு கூட இருந்ததுனாலதான் செங்கடலை பிளக்க முடிஞ்சிச்சு, யோர்தானை பின்னிட்டு பிரவாகித்து ஓட செய்ய முடிஞ்சிச்சு, எரிவோ கோட்டைகளை எல்லாம் தகர்க்க முடிஞ்சிச்சு. கர்த்தர் உங்க கூட இருந்தா இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்வார். நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ கலங்காதே, திகையாதே என்றுதான் யோசுவாவை பார்த்து திரும்ப திரும்ப அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, திகியோன் அங்கே என்ன செய்கிறான், எதிரிகளுக்கு பயந்து அங்கே எங்க அறுவடை நடந்ததோ அது பக்கத்திலே அங்கே கோதுமை தட்டி எடுத்து கொண்டு போறதுக்காக அவன் நின்று கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ பயந்து போய் இருக்கிற எதிரிகளுக்காக என்ன நடக்குமோ என்று சொல்லி நீ ரொம்ப திகைத்து போய் இருக்கிறார். பராக்கிரமசாலி நீ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறது அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படித்தான் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததை நாம் 2 சாமுவேல் 5:10 பார்க்கிறோம். தாவீதோடு கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நாம சாதாரணமா இருக்க மாட்டோம். கர்த்தர் நம்ம என்ன செய்வார், பெரியவன் ஆக்கி விடுவார், நம்ம பெரிய பலசாலிகளாக மாற்றி விடுவார். கர்த்தர் ஏன் கூட இருக்கணும், ஒரே ஒரு நோக்கம், ஒரு திட்டம் நம்முடைய வாழ்க்கையில. நீ யாரா இருந்தாலும் சரி, நீ ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆணா இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய முடியும். வர வர நீங்க விருத்தி அடைவீங்க. எந்த காரியத்தை செய்தாலும் சரி, வர வர விருத்தி அடைவீங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாரா? கர்த்தர் ஏன் கூட இருந்தா அங்க நீதியான சொன்ன, ஏன் இதெல்லாம் ஏன் நடக்கும் அப்படின்னாரு. நான் நடக்க வைக்கிறேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, நீ இடம் கொடுத்தா போதும். அவன் என்ன செய்தான், ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து 40 ஆண்டுகளாக இஸ்ரவேலை நடத்தினான் என்பதை பார்க்கிறோம். ஆகவே இங்க நாம ஆதியாகமம் 26:12-13 கர்த்தர் ஈசாக்கோடு இருந்ததுனாலே ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம பார்க்கிறோம். அப்படி போல இந்த உலக ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, பரலோக ஆசீர்வாதத்தை தருகிறதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. உலக ஆசீர்வாதத்திற்காக நாம் ஓடி உலகத்தில் உள்ளவை நாம் பெருக்கி வைத்து விட்டு நாம கடந்து போகிறது நமக்கு பிரயோஜனமே கிடையாது. மனிதன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? ஒரு லாபமுமே கிடையாது. கர்த்தரை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு சந்ததி சந்ததியாக அது நிலைத்திருக்கும். அதுதான் அவருடைய வாக்குத்தத்தம் என்பதையும் நாம பார்க்கிறோம். ஆகவே அதனாலே தான் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். நாம் இன்னைக்கு வாசித்த வேத பகுதியிலே நாம பார்க்கிறோம். 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சாலமோனோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் சாலமோனோடு கூட இருந்தார். நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே வரும்போது கர்த்தர் சாலமோனு கூட இருப்பதற்கு அவன் ஏதாவது செய்திருந்திருக்கணும். ஏதாவது ஒன்று செய்யாம முடியாது. ஆகவே நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம், சாலமோன் கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 2 காரியங்களை அவன் செய்தான். அவன் கர்த்தரிடத்துல முதலாவது அன்பு கூர்ந்தான். முதலாவது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் உன்னுடைய முழு பலத்தோடும் உன்னுடைய முழு சிந்தையோடும் அவரிடத்துல அன்பு கூறும். அவர் அதைத்தான் சொன்னார். ஏன் சும்மா சொல்லல, நீ அதை செய்தேன்னா உனக்கு அதுக்கு பின்னாலே ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் என்ன செய்தான்? ஆண்டவர் இடத்துல அவர் கேட்கல, ஆனா இவனே என்ன செய்தான்? அவங்க அப்பா வழிநடத்தினபடி ஆண்டவர் இடத்துல அன்பு கூர்ந்தான். அப்பாவுடைய கட்டளைகளையும் அவன் கேட்டு நடந்தான். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கும் ஆண்டவருக்கு தான் இருக்கிற உறவு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை தூரம் எடுத்து வச்சுட்டு ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிற இந்த பொய்யான அன்பெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அவரை அங்கே சொல்லி இருக்கிறார், உன் தாயையும் உன் தகப்பனையும் நீ கனம் பண்ணு என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அவர் மாறவே மாட்டார். ஆகவே ஆனா அவங்க கிட்ட நீங்க அது செய்யறது சரி கிடையாது, நீங்க இது செய்யறது சரி கிடையாது என்று சொல்லி அப்பாவையும் அம்மாவையும் தள்ளி வச்சுட்டு, நான் ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறேன், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேன், நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், உன்னுடைய ஊழியமும் சரி உன்னுடைய காணிக்கையும் சரி ஆண்டவர் இந்த வசனத்தின்படி ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் என்பதை ஆவியானவர் திட்டவட்டமாய் சொல்கிறார். இவன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தான், இவன் தகப்பன் சொன்ன வழிகளிலேயும் அவன் நடந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் முதலாவது அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்புறம் தாய் தகப்பன் உனக்கு கொடுத்த கட்டளைகளை நீ கேட்டு அதன்படி நடக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறதுனா என்ன? காணிக்கை கொடுக்கறது, ஆலயத்துக்கு போகிறது, அதை செய்யறது, இதை செய்யறது, மக்களுக்கு தான தர்மம் பண்ணுகிறது, இப்படி பல காரியங்களை நாம செய்யறது. நான் ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் செய்யறேன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் நல்லதுதான். ராத்திரி ஜபத்துக்கு போறோம், முடிவு ஜபத்துக்கு போறோம். இதை தொடர்ந்து இப்போ என்ன செய்யணும்? எல்லாம் உலகம் முழுவதும் ஜபம் நடந்து கொண்டிருக்குது, அதுல எல்லாம் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாம என்ன செய்யலாம்? இப்படி பல காரியங்களை நாம செய்து போகலாம். இது எல்லாம் சரிதான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு லூக்கா 11:42 இந்த பரிசேயர் இடத்துல என்ன இல்லை? தேவனுடைய அன்பு இல்லையோ, அவங்களும் இதுதான் செய்துட்டு இருந்தாங்க. இந்த பரிசேயர்களும் நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நம்ம பார்ப்போம்னா, அவங்களுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானது. யாரையும் நேசிக்க மாட்டாங்க, எல்லாரும் எதிரிகளா பார்ப்பாங்க. இவங்க தான் பரிசுத்தம், நாங்க தான் பரிசுத்தம், நாங்க தான் மேல, நான் தான் சரி என்று சொல்லிட்டு அப்போ ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்லுகிறாரு 42வது வசனம் லூக்கா 11:42 பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றலா மறுபடுந்து முதலிய சகல வித பொருள்களிலும் தசம பாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். நீங்க என்ன செய்யறீங்க? இதெல்லாம் செய்யறீங்க, தசம பாகம் கொடுக்குறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, ஆனா அப்பா அம்மாவை தூக்கி தூர வச்சிடுறீங்க, சகோதரர்களை நேசிக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு குடும்பத்துல ஒற்றுமை கிடையாது, நான் தான் பரிசுத்தம், நான் தான் அப்படி, நான் தான் இப்படி அப்படி, இதெல்லாம் ஆண்டவர் கட்டி அப்புறப்படுத்தி விடுவார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இதெல்லாம் தசம பாகத்தை எல்லாம் கொடுக்குறீங்க, நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்யணும், அவைகளையும் செய்திருக்க வேண்டும். இது ரெண்டும் கட்டாயம் இருக்கணும். நீங்க இதை செய்வீங்கன்னா அதை செய்வீங்க. ஆகவே அன்பு கூறுகிறதுனா என்ன? தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதுதான். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்திலே அன்பு கூறுவதாம். 1 யோவான் 3:22 சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை நாம் செய்கிறபடினாலே
நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். நிறைய நேரத்தில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது இல்லை. காரணம் அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யறது கிடையாது. நான் ஜெபம் பண்ணேன், என்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட விசுவாசம் இருக்குது. அதுதான் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு அவர் சொல்லி இருக்கிறது நமக்கு மறந்தே போயிடும். ஆகவே நாம செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் அன்போடு செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே அவர் வரப்போகிறார். அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியவர்களை ஞானமா நாம் செய்தோம். அவருடைய வருகையில நம்ம பங்கு பெறணும். அது ஒன்றுதான் முக்கியம். நம்முடைய பணம், நம்முடைய பதவிகள், நம்முடைய வீடு, நம்முடைய வண்டி, நம்முடைய சொத்து, நம்முடைய சுகங்கள் எல்லாமே நின்று போய்விடும். ஒரு காசு கூட நம்மோடு கூட வரப்போகிறது இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் போறேன், போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணிட்டு நான் திரும்ப வந்து உங்களை நான் என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னும் குடும்ப சண்டை, இன்னும் சமுதாயத்துல சண்டை, இன்னும் தேசத்துல சண்டை, இன்னும் நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு இருக்கிறோமா? ஒரு தாழ்மையை தடுத்துக் கொள்வோமா? இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம் இந்த ஓய்வு நாளில். அதுதான் நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். சும்மா வெத்து வெட்டா இருக்கக்கூடாது. வெத்து வெட்டா தோட்டா போட்ட துப்பாக்கியா இருக்கணும். அப்போ வந்து நாங்கள் 3வது காலத்துல இந்த அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் இடத்துல அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்த உடனே அவர் சொல்லல, உனக்கு என்ன ஒன்று கேடு அப்படின்றார். ஆண்டவர் இடத்துல அன்பு கூர்ந்தார். நம்ம கேட்டு பார்க்குறோம், நம்ம கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் இடத்துல அன்பு கூர்ந்தா அவரே சொல்றாரு, நீ இப்போ கேடு, நான் உனக்கு தரேன் அப்படின்றாரு. அப்போ இது சரியான என்ன செய்யலாம்? கேட்டான். என்ன செய்யணும்? உங்களுடைய ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு வேண்டிய ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவருக்கு அது ரொம்ப பிரியமாயிற்று. அவன் ஆண்டவர் என்ன செய்தார்? சரி, உனக்கு நான் எவரை விட அதிகமான ஞானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். இது மாதிரி யாருக்குமே ஞானம் கிடையாது என்று சொல்லி ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்கள். அவன் கேட்காத ஆசீர்வாதத்தை எல்லாம் அவர் கொடுத்தார். ஏன் ஆண்டவர் இவனுக்கு கொடுத்தார்? இவன் வந்துட்டு ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு அது ஒரு வழிகோலாகவும் மாறி போய்விட்டது. ஆனா இது வந்து ஒரு பேக்கேஜ். இது ஆண்டவர் அப்படி சும்மா கொடுக்கல. இங்க வேதத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இடத்துல அவன் ஞானத்தை கேட்கிறான், அவன் ஞானத்தை என்ன செய்யறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். ஆனா இது அவனுக்கு அந்த ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தது. இது நாம வேதத்துல பார்க்கும்போது அவனுக்கு யாரா இருந்தாலும் சரி, நாம ஆண்டவர் இடத்துல கேட்கும் போது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை சேர்த்து தான் கொடுக்கிறார். இது தனியா பிரிக்க முடியாது என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். நாம் உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம் 10வது வசனத்துல. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீ என்னிடத்திலே அன்பு கூர்ந்தா, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நீ என்னுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்கும் போது நீ என்ன செய்வார்? பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மற்றும் உடன்படிக்கையை தைரியம் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும் நாம் அங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகி உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் நாட்டு மந்தைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் ஏதோ கேட்காதெல்லாம் ஆண்டவர் ஏன் கொடுத்தாரு என்று சொல்லி இல்லை. இதை நீங்க ஆண்டவர் இடத்துல அன்பு கூர்ந்தால் இது ஒரு பேக்கேஜ். இது அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யணும்? வந்துவிடும். இடப்படாமல் போகத்தக்கதாக யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தில் ஆண்டவரே என்ன ஆசீர்வதி, என்ன ஆசீர்வதியும் ஆண்டவரே வேண்டாம். இவன் கேட்கவே இல்லை. ஆண்டவரே எனக்கு ஞானம் தான் வேணும் என்று கேட்டான். ஆனால் அவன் கேட்காத ஆசீர்வாதம் எதற்கு கொடுத்தார் என்று சொன்னால், அவன் ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்தான். அப்படின்னா அவருடைய கட்டளைகளை அவன் காத்து நடக்கிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். 3வது அதிகாரத்தில் இருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவரை அப்படியே அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியே வந்து அவன் மிகவும் நல்ல காரியங்களை செய்து கொண்டு வந்தான், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை. ஆனால் அவரிடத்திலே காண
5 விதமான குறைவுகள் அவனை என்ன செய்யறது விளக்கட்டி விட்டு என்பதை பார்க்கிறோம். 5 விதமான காரியங்கள். முதலாவது, அவன் ஆண்டவர் மேலே வைத்திருந்த அந்த ஒரு நோக்கம், திட்டம், அந்த அன்பு குறைந்து அவன் இப்போ உலக சம்பாத்தியத்தை பெருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டான். ஆகவே 2வது, அவன் படைபலத்தை பெருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டான். இப்போ நம்மளை பாதுகாப்பதற்கு நிறைய எல்லாம் பொருள் அது இதெல்லாம் சேர்ந்து போச்சு, அதனால இதெல்லாம் பாதுகாப்பதற்கு நமக்கு படைபலம் வேண்டும் என்று சொல்லி அவன் படைபலத்தை பெருக்க ஆரம்பித்து விட்டான். 3வதாக அவன் என்ன செய்தான், இதெல்லாம் ரொம்ப சௌகரியமா எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு தனக்கு இருக்கிற அந்த பார்வோன் மனைவி மாத்திரமல்ல, அது முதலாவது அவன் செய்த தவறு. ஆகவே அந்நிய பெண்களை என்ன செய்து விட்டான், முதலாவது அவன் நேசித்து விட்டான். பார்வோன் அது ஒரு விசுவாசி கிடையாது, இவன் விசுவாசி, இவன் ஆண்டவருக்கு ஊழியர் செய்கிறவன். ஆனா இவன் போய் அங்கே அந்நிய நாட்டு பெண்களோடு கூட தொடர்பு கொண்டு அவங்களை கொண்டு வந்து விட்டான். ஆகவே அதுல இருந்து அவன் செய்த மகா பெரிய தவறு. 1, 2 அல்ல, 700 மனைவிகளும் 300 வைப்பாட்டிகளுமாக 1000 பேர் கடந்து போய்விட்டான். அதற்கு அடுத்ததாக 4வதாக அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக அவன் மாறி போய்விட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணங்கள் இது ஒரு 5 காரியங்கள் இருக்கிறது. என் அருமையான தேவர்களே, உங்க வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரா? சொல்ல முடியுமா, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்? அவர் உங்களோடு கூட இருந்தால் அவர் உங்களை பெரியவர்களாக்கி விடுவார். அப்படித்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பெரியவராக்கினார் ஆண்டவர். ஆண்டவர் இந்த தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவருடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். இதை விட பெரிய வார்த்தைகள் அங்கே ஒன்றுமில்லை. மிகவும் பெரியவனாக்கி விட்டார். அதனால அவனுக்கு ஒருவேளை பெருமை வந்து விட்டது. அவன் என்ன செய்தான், ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பித்து விட்டான். விலக ஆரம்பித்ததற்கு காரணம் அவருடைய பாவங்கள் தான். ஒவ்வொரு பாவங்களாக இந்த பெண்கள், இத்தனை பெண்களை அவர்களுடைய அந்த தெய்வங்களுக்கு இவன் பலியிட போய்விட்டான். இந்த 10வது அதிகாரம் வரைக்கும் எப்படியோ அவன் ஆண்டவரோடு கூட நடந்தான். ஆனா 11வது அதிகாரத்திலே முக்கியமாய் அவன் ஆண்டவரை விட்டு முழுவதுமாய் அவன் கடந்து போய்விட்டான் என்பதை பார்க்கிறோம். அப்ப 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே தாவீது ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிட்டுருவார். நீ அவரை விட்டுட்டா நீ திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அந்த நிலைமையில நீங்க யாராவது இருந்தீங்கன்னா, அவரை விட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனா இதையும் விட்டுட்டு நீங்க போயிட்டீங்கன்னா திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமலே போய்விடும். ஒரு பின்மாற்றத்திலே போயிருந்தா ஜெபம் கிடையாது, வேற வசனம் கிடையாது, வாய்ப்பு கிடையாது, ஆண்டவருக்கு என்று சாட்சியாக இருக்க முடியல, இன்னும் உங்க பாவத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கொரோனா யாரையும் தப்ப விட மாட்டேன் என்கிறது. இப்படி பொல்லாத வியாதிகள் ஒன்றிற்கு பின் ஒன்றாக வந்து நம்மை பொல்லாத நரகத்திற்கு நேராக இழுத்துக் கொண்டு போய்விடும். இன்றைக்கு ராத்திரியில அல்லது இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சந்தித்தால் நாம் எங்கே போவோம்? Are you ready to meet him? If he comes today, this afternoon or tonight, are you ready to meet him? அதுதான் அவருடைய நோக்கம். நான் போறேன், ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணிட்டு நான் திரும்ப வருவேன், வந்து நான் இருக்க இடத்துல உங்களை நான் சேர்த்து கொள்ள போகிறேன். ஆகவே தன்னுடைய சாலமோன் ராஜா தன்னுடைய குற்றத்திற்காக அவன் ஒருமுறை கூட மனஸ்தாபப்படவே இல்லை. மனஸ்தாபப்படாத நிலைமையிலே இருந்தால் அவனுடைய முடிவு கடைசியில் 3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது மரித்தான், மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. என்ன பெருமை, என்ன என்ன பெரிய உத்தியோகம், என்ன அந்தஸ்துகள், ஏதாவது கொண்டு போக முடிஞ்சா, ஏதாவது கொண்டு போக முடிஞ்சா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிம்சோனை விட்டு ஆண்டவர் எப்பொழுது விலகினார் என்று அவருக்கு தெரியல. நினைச்சிட்டே இருந்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார்கள். ஆண்டவர் விலகிட்டார். எப்போ? அவன் இந்த பாவத்திற்குள்ளே குளித்து கொண்டிருக்கிறதுனால. எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, எந்த கீழ்ப்படியாமல் இருந்தாலும் சரி, எந்த பெருமையில இருந்தாலும் சரி, பண ஆசையில இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் சரி, இன்னைக்கு திரும்பி இருக்கு. இன்னைக்கு திரும்பி இருக்கு. Repent today. Today is the day of salvation. If you miss it, you will never get it. இன்னைக்கு மனம் திரும்புங்க. இந்த ஓய்வு நாளின் ஆராதனையில எங்க இருந்தாலும் சரி, கரங்களை உயர்த்தி நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. சாலமோன் ராஜாவுக்கு அவ்வளவுதான். இவ்வளவு பெருமையா, இவ்வளவு பெரிய அந்தஸ்தா, இவ்வளவு ஞானம் உள்ளவனாய் வாழ்ந்தார். ஆனால் தன்னுடைய ஆத்மாவை காப்பதற்கு ஞானம் இல்லாமல் போய்விட்டது. தன்னுடைய ஆத்மாவை காப்பதற்கு நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உங்க இக்கட்டான நிலைமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவார். உங்க குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிவார். கம் பேக் டுடே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தன்னிடத்தில் என்ன
செய்கிறார், கூப்பிடுகிறார். முடிவு வரைக்கும் நிலைத்திருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. இவர் முடிவு வரைக்கும் நிலைத்திருக்கல. தாவீது ராஜாவை பாருங்க, கடைசி வரைக்கும் ஆண்டவர் கூப்பிடுறாரு, மன்னிச்சிருக்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க, நான் விழுந்துட்டேன், என் பாவத்தை மன்னிங்க. தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானவைகளை நான் செய்வான் என்று சொல்லி அவனையும் குறித்து அவர் சாட்சி கொடுத்தார். உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? விழுந்து போயிட்டீங்களா? எழும்பி வாங்க. சாலமோனை போல நம்ம 2 பேரை பார்த்திருக்கிறோம். ஈசாக்கை பார்த்தோம், அவன் கீழ்ப்படித்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சாலமோனோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆனால் இவன் என்ன செய்யவில்லை, ஆண்டவரோடு கூட இருந்தான், ஆனால் வழிவெளியை போய்விட்டான், திரும்ப அவன் வராமலே போய்விட்டான். ஆகவே அந்த நிலை நமக்கு வர வேண்டாம். ஆண்டவருடைய கருத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போம். தாவீதை போல நாம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இந்த பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மை உள்ளதுமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கருத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா. குயவனையும் கையால் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும், குயவனையும் கையால் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கைகளில், என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கைகளில், என்னை தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. கரங்களை உயர்த்தி அப்படியே முழங்கால் பிடித்து அவருடைய கரங்களை ஊக்கப்படுவோம். இன்றைக்கு நல்ல ஒரு நாள். அல்லேலூயா. நல்ல அருமையான ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளின் காலையில் ஆண்டவரே, உங்கள் பாதத்திலே படைக்கிறேன் என்று சொல்லி மரியாள் தன்னை விட்டு விடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு அப்படிப்பட்ட நல்ல பங்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் பாடுகளை, உங்கள் வேதனைகளை, உங்களுடைய கண்ணீரை, உங்கள் கவலைகளை அவர் அறிவார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறேன். இந்த இக்கட்டிலே, இந்த நிலைமையிலே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்தால் போதும். அவர் உலகத்தின் முடிவு இந்த சகல நாட்களில் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை தாழ்த்தி தருகிறேன். அல்லேலூயா. இந்த கடனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைத்தது, அதை பிரயோஜனப்படுத்திக் கொண்டார். என்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் அவனை மறக்கவே இல்லை, அவனை மறக்கவே இல்லை. இன்றைக்கே நீ என்னோடு கூட இருப்பார் பரதேசில் என்று சொன்னார். அவனுக்கே தெரியல, அதனுடைய எல்லா அர்த்தமும் அவனுக்கே தெரியல, என்ன நடக்க போகுது என்று. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தார். ஆண்டவர் அப்படி திரும்ப வரப்போகிறார். வந்து அவர் தன்னிடமாய் சேர்த்து கொள்ள போகிறார். எனக்கு அது போதும் ஆண்டவரே, எனக்கு அது போதும் என்று சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் என்னுடைய தாழ்ந்து ஒப்புக் கொடுப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, உடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையுள்ளவைகள். அது அப்படியே நடந்திருக்கிறது, அப்படியே நடந்து வருகிறது, இனி அப்படியே நடக்கப் போகிறது. தகப்பனே, நான் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் என்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் எனக்கு ஒரு லாபமுமே இல்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என்னை தாழ்த்தி ஒரு கரத்திலே வைக்கிறேன். பாவங்களை எல்லாம் அறிக்கை எடுக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, என் மனைவிக்கு விரோதமாய் செய்த பாவம், ஆண்டவரே என்னுடைய கணவனுக்கு விரோதமாய் செய்த பாவம், என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்த பாவம், என்னுடைய பெற்றோருக்கு விரோதமாய் செய்த பாவம், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த பாவம், நான் இருக்கிற சபையிலே நான் செய்த பாவம் எல்லாவற்றையும் எனக்கு மன்னிங்க, என்னை மன்னிங்க என்று சொல்லி நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் ஒருவனையும் நீதிமான் அல்ல, எல்லாரும் நாங்கள் பாவம் செய்து வழிவிலகி போய்விட்டோம். கிருபையாய் இறங்கி மன்னிங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சாலமோன் ராஜா அவ்வளவு ஞானியாயிருந்தும் கடைசியிலே தன்னுடைய ஜீவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளாமல் அவர் கடந்து போய்விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அப்படி போய்விட்டு வழிவிலகி போய்விடாதபடி, உலகத்திற்குள்ளே போய்விடாதபடிக்கு, ஆண்டவரே பிசாசின் கையிலே விழுந்து விடாதபடிக்கு, பாவ இச்சைகளிலே விழுந்து விடாதபடிக்கு, பண ஆசையிலே விழுந்து விடாதபடிக்கு, கர்த்தாவே எங்களை
பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு செய்த பெரிய கிருபை, சொல்ல முடியாத இந்த விலையேறப்பட்ட கிருபை எங்களை கடைசி வரைக்கும் தாங்கிக் கொள்ள எங்களை தாழ்த்தி தருகிறோம். தாங்கிக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. உங்க அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உணவுள்ள மீனவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் திருச்சபை பிள்ளைகளோடு உலகமெங்கும் உள்ள பரிசுத்தவான்களோடு இப்பொழுதும் எப்பொழுதும் நம்முடைய அருள்நாதர் இயேசு திரும்ப வந்து நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற வரைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக, நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக. சீக்கிரத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்.